யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்தக களஞ்சிய சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவலால் சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின்னர் தற்பொழுது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் மருந்தக களஞ்சிய சாலை பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை அவதானித்த வைத்தியசாலை ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைக்க முயற்சித்துள்ளனர். தொடர்ந்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர், இராணுவத்தினர், விமானப்படையினர், போலீசார் மற்றும் மின்சார சபையின் ஏனைய பல தரப்பினர் ஒன்றிணைந்து தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மருந்தக களஞ்சிய சாலையில் எளிதில் தீப்பற்றக்கூடிய அமிலங்கள் மற்றும் மருந்துகள் காணப்பட்டமையினால் தீ மிக வேகமாக பரவியுள்ளது. இதன் காரணமாக பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் எரிந்து நாசமாகியுள்ளன. அத்துடன் மருந்தக களஞ்சிய சாலையில் கட்டடமும் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளது. தற்போது தீ அணைக்கப்பட்டுள்ள நிலையில் களஞ்சிய சாலையை சுத்தப்படுத்தும் பணிகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த களஞ்சிய சாலை பகுதியில் மருந்துகளை பாதுகாத்து வைப்பதற்கு அண்மையில் குளிரூட்டப்பட்ட அறையொன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில் ஏற்பட்ட மின்கசிவே இந்த தீ விபத்திற்கு காரணம் என இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கவர்னர் வந்து நிற்கிறார். அஞ்சாங்கிட்ட நீங்கள் இதுக்குள்ள இங்கே இன்று அதிகாலை 1 மணி அளவில் எமது வைத்தியசாலை பிரதான மருந்து களஞ்சியத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக எமது வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் மாநகர சபை உத்தியோகத்தர்கள், முப்படையினர் அப்பகுதிக்கு வந்து அங்கு ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். அதே சமயம் அங்கிருந்த ஒரு தொகுதி மருந்துகளை நாங்கள் பாதுகாப்பாக வெளியேற்றியிருந்தோம். இப்போது அங்கே எரிந்த மருந்துகளின் அளவு பற்றி கணக்கெடுக்கப்படுகின்றது. இதே சமயம் வைத்தியசாலையில் தங்கியிருப்பவர்களுக்கான மருந்து ஏனைய மருந்து களஞ்சியங்களான உள்ளக மருந்து களஞ்சியம், இண்டோர் ஃபார்மசி
மற்றும் கிளினிக் பகுதி அமைந்திருக்கின்ற பார்மசிகளிலே இருக்கின்ற மருந்து களஞ்சியங்கள் பாதிக்கப்படாதன் காரணமாக அங்கிருந்து வழமை போன்று மருந்துகள் வழங்கப்படும். இங்கு எரிந்த நிலையில் இருக்கின்ற மருந்துகளை நாங்கள் மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து களஞ்சியத்திலிருந்தும் யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் இருக்கின்ற பிராந்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து இன்று பெற இருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு வருகின்ற அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்கான மருந்துகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும். கணக்கெடுப்பு செய்த பின்னர் அதற்கு இதனுடைய இழப்பீடுகள் பற்றியும் கணிப்பீடு செய்யப்படும். இந்த தீ விபத்துக்கான சரியான காரணம் தெரியவில்லை. மின்சார ஒழுக்கு என நம்பப்பட்டாலும் இது விடயமாக போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். பொதுமக்கள் இந்த வைத்தியசாலைக்கு வழமை போன்று சிகிச்சை பெறுவதற்கான சகல ஆயத்தங்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று எமது வைத்தியசாலை ஏனைய உத்தியோகத்தர்களுக்கான கலந்துரையாடலோடு இந்த வைத்திய சேவை தொடர்ச்சியாக எந்தவித இடையூறுகளுமின்றி கொண்டு செல்வதற்கு மத்திய சுகாதார அமைச்சு, குறிப்பாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் என்னோடு தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார்கள். அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு தேவையான மருந்துகளை உடனடியாக அனுப்பி வைப்பதற்கான ஆலோசனையும் மற்றும் அயல் வைத்தியசாலைகளில் தேவைப்படின் அங்கிருந்து மருந்துகளை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே பொதுமக்கள் வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக மருந்துகளை வழமை போன்று பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.